Let's cook. Let's eat. இப்போ வாங்க ஜாப்பனீஸ் சிக்கன் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். 2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 60 கிராம் அன்சால்டட் பட்டர், 3 டேபிள் ஸ்பூன் மைதா. அடுத்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 3/4 டீஸ்பூன் உப்பு, 3 வெள்ளைப்பூடு எடுத்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி, 4 பச்சை மிளகா, 3/4 டீஸ்பூன் சுகர், 10லேருந்து 12 முந்திரி பருப்பு. இது வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நான் வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மைதா அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம வச்சுருக்க உப்பில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சிக்கன்லேருந்து நம்ம ஒன்றா எடுத்து இதில் டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். சிக்கனில் இருக்கிற ஈரமே போதும், நம்ம இதில் எதுவும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே வந்து அந்த கார்ன்ஃப்ளவரில் கோட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், நல்லா ஈவனாக ப்ரௌன் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரணும், அது வரையும் இருக்கட்டும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம வச்சுருக்க பட்டரை சேர்த்துக்கலாம். பட்டர்லாம் உருகட்டும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பட்டர் உருகிடுச்சு. இப்போ இதில் நான் வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட நான் வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். போய் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. அடுத்து இதில் நான் வச்சுருக்க பாலை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பால் வந்து நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், பால் கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இதில் நான் வச்சுருக்க சீனியை சேர்த்துக்கிறேன். அப்புறம் மீதி கொஞ்சம் உப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உப்பையும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா முந்திரி பருப்பை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா சுருண்டு செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கன் இதோட சேர்த்துக்கலாம். அது வரையும் இருக்கட்டும். பாருங்கள், பால் வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி. பாருங்கள், நல்லா திக்காயிட்டு பாருங்கள். இன்னும் வந்து கொஞ்சம் திக்காகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அதை இதோ நல்ல க்ரீமியான ஜாப்பனீஸ் சிக்கன் ரெடி. Thank you for watching. Let's cook. Let's eat. Bye bye.